டேய், அந்த குழந்தையோட அம்மா இவங்க தான்டா. குழந்தை கடத்தப்பட்டிருக்குடா. இந்த அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குடா. என்னடா சொல்ற? கடவுளே, எனக்கு சுய நினைவு வரணும், மயக்கம் தெளியணும். இவங்கள பிடிச்சு என் குழந்தை தேவிகா எங்கன்னு கேட்கணும். என் குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. டேய் மணி, நீ பணக்காரனா இருக்க ஒரு வழி கிடைச்சிருக்கடா. அந்த கடத்தல் கும்பலோட தலைவன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? நம்பரு அப்பா வாங்கி வச்சிருந்தாரு. அந்த நம்பரு 9790989099. 9790989099. இப்போ என்னடா பண்றது? கடத்தல் கும்பல் தலைவனை பிளாக்மெயில் பண்ணணும். எக்கச்சக்கமா பணம் கேட்டா இந்த ஒரு டீல்லே பணக்காரன் ஆயிலாம்டா. அப்படியே சொல்ற? ஆமா, இப்பவே ஃபோன் பண்ணி பேசிடுறேன். பேசுடா, பேசு. யாரா? தெரியலண்ணே. என்னடா அது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? யார் நீ? என்ன உனக்கு தெரியுமா? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ற? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். ஏய், டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? தெரியாத ஆளுலாம் நான் பேசுறது கிடையாது. மரியாதையா ஃபோன் வைக்கிறியா? ஹலோ ஹலோ சார். என்னடா நான் விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கோவப்படுறீங்களே, இன்னும் நான் விஷயத்த சொன்னா எவ்வளவு கோவப்படுவீங்க? என்னடா என்ன ஒண்ணு உனக்கு? சார் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா மேட்டருக்கு வரேன். 1C வேணும் சார். என்னது? ஒண்ணுக்கு போகணுமா? சார் எங்களுக்கும் காமெடி பண்ண தெரியும் சார். சிட்டில குழந்தைங்க காணாம போனதால போலீஸ் அதிரடி சோதனை நடத்திட்டு இருக்காங்க. சென்னை கலெக்டர் அர்ச்சனா மேடம் குழந்தைங்களை கடத்துற கும்பலை வேட்டையாட சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி ஒரு வார்த்தை போலீஸ்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க குழந்தைங்கள எக்கச்சக்க விலைக்கு விற்க போறீங்களாமே, அதுலயும் தேவிகான்ற குழந்தைக்கு ஏகப்பட்டது கிடைக்குமாமே. 1C டீல் ஓகே தானே? அட பாவீங்களா, என் குழந்தைக்கு டீலரா பேசுறீங்க? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் மயங்கி இருக்கேனே. என் குழந்தைய விற்கிறத தடுக்கணுமே. என் கை கால் செயல்படணும், உடனே நினைவு திரும்பணும். டேய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடா? தெரியும் தலைவா. சரி, நீ நேர்ல வா, உனக்கு நான் பணம் தரேன். தோ உடனே வரேன் தலைவா, வந்துடுறேன். நான் சொல்றேன். யாருண்ணா அவன்? தெரியலடா. டேய், நான் இப்ப போறேன், பணத்தோட வரேன். இந்தா குடு, போயிட்டு வா. சர்ரா. டேய் நானும் வரேன்டா. என் குழந்தைய நான் மீட்கணும்டா. என்னையும் கூட்டிட்டு போங்கடா. டேய் டேய். டேய், இப்ப எதுக்கு வண்டியை நிப்பாட்டின? வண்டி எடு, எங்க அம்மாவை பார்க்கணும். உங்க அம்மாவை பார்க்க அவ்வளவு ஆசையா? இப்ப வண்டி எடுக்க போறியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அம்மாவை பார்க்கத்தான் வண்டியை இங்க நிப்பாட்டி இருக்கேன். எங்க அம்மா எங்க இருக்காங்க? சொல்லு, எங்க அம்மா எங்க இருக்காங்க? எதிரில தான் இருக்காங்க, பாரு. பாரு, நான் எப்படி பாக்குறது? ஓ சாரி, கோச்சுக்காத, கட் அவுத்து விடுறேன். அம்மா, ஷரத், பாரு, உங்க அம்மாவை நல்லா பாரு. கடைசியா ஆசை தீர பாரு, கண் குளிர பாரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன? வேணா தீபா. விட்டு விட்டு தீபா, சொல்றது கேளு தீபா, ப்ளீஸ் விட்டு விட்டு. தீபா, தீபா வேணா, வேணா, சொல்றது கேளு, வேணா தீபா. தீபா, எப்படி சித்திரவதை பண்ற? என்ன ஷரத், பயந்துட்டியா?
நீ பயப்படணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு. நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இருப்பாங்க, இல்லைன்னா போட்டோல சாட்சியா இருப்பாங்க. ஷரத், ஷரத், என்ன ஷரத் பேச மாட்டேங்கிற? என்னால முடியாது. அப்படியா? இப்ப பாரு. வேண்ட சொல்றது கேளு தீபா. தீபா நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நோ 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 ப்ளீஸ். தீபா வேணாம். ஐயோ ஏன் இப்படி தீபா ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நீ என்ன காதல் சித்திரவதை பண்ற, அதனாலதான் நான் இப்படி செய்யறேன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா இந்த நிமிஷமே 2 பேரோட கட்டையும் நான் அவுத்து விடுவேன். இப்போ உங்க அம்மா கையால தட்டை மாத்திக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல நாள்ல உங்க அம்மா தாலி எடுத்து கொடுக்கட்டும். நீ என் கழுத்துல தாலி கட்டு. இல்ல, என் உயிரை போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில சக்தி மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டி. அப்படியா? இப்ப பாரு. ஏய், வேணா தீபா. தீபா என்ன தீபா இது? என்ன இது? விட்டுரு. இப்பவும் நீ சம்மதிக்க மாட்டல்ல? தீபா ப்ளீஸ் விட்டுரு தீபா. சொல்லு, இப்பவும் நீ சம்மதிக்க மாட்டல்ல? வேணாம் தீபா ப்ளீஸ் விட்டுரு. உன் முடிவுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா என் முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். தீபா ஏய், என்ன எடுக்கிற நீ? ஏய் என்ன இது? ஏய் விமல், சொல்லுங்க மேடம். இந்த விஷத்தை அந்த அம்மா வாயில ஊத்தி விடு. சரிங்க மேடம். இந்த தீபா சொல்றது கேளு. ஏய் வேணா சொல்றது கேளு தீபா. என்ன இது? ஐ யூ கிரேசி ஆர் சம்திங்? ப்ளீஸ் விட்டுரு தீபா விட்டுரு. வேணா வேண்டாம் வேண்டாம் தீபா ப்ளீஸ் சொல்றது கேளு தீபா. ஏய் வேண்டாம். ஏய் வேணாடா. காப்பாத்துடா. விடுறா. தீபா வேணான்னு சொல்லு தீபா. ஏய் ஏய் ஊத்தாதீங்கடா. வேணாடா விட்டுருடா. நல்லா போடா. விட்றா. ஏய் ஊத்தாதீங்கடா. வேணாடா விட்டுருடா. பா பா துப்புங்க துப்புங்க மாதா. ஊத்தாதீங்கடா. பா துப்புங்க. வேணாடா விட்டுருடா. துப்புங்க மாதா. அடி பாவி, அநியாயமா எங்க அம்மாவை கொண்டுட்டேடி. ஷரத், அங்க பாரு. உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. உங்க அம்மா வாயில ஊத்துனது விஷம் இல்ல, சக்கரை தண்ணி. நிஜமான விஷத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு மேலேயும் நீ கல்யாணம் பண்றதுக்கு மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். போலாம். அம்மா அம்மா விட்டுரு. உங்க அம்மா இருப்பாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் சக்தியா? ஆமா சார். நீங்க தானே அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க? ஆமா சார். இவங்க என்னோட அத்தை. இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். குட். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அம்மாடி நீயே சொல்லிட. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. என்னோட சிஸ்டர் கலெக்டர் அர்ச்சனா சமீபத்துல கவி காளிதாஸ்னு ஒரு ஜோசியரை பார்க்க நேர்ந்தது. அப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்ன பாயிண்ட்? சிஸ்டருக்கு ட்வின்ஸ் இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களும் என்னோட சிஸ்டரை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதாவது 2 குழந்தைகளும் கடத்தப்படலான்னு சொல்றாரு. இது சம்பந்தமா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் தான் நாங்க 2 பேரும் உங்களை பார்க்க வந்தோம். குட். ஜோசியர் கவி காளிதாஸ் சொன்னதுக்கு உங்க சிஸ்டர் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க இதை நம்பல. அவங்களுக்கு ஜோசியம் மேலேயே நம்பிக்கை இல்ல.
ஜோசியர் மேலயும் நம்பிக்கை இல்ல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க படிச்ச படிப்பும் அவங்க பதவியும் அவங்கள அப்படிதான் யோசிக்க வைக்கும். அது போகட்டும், நீங்க என்னமா நினைக்கிறீங்க? எனக்கும் பெருசா ஜோதிடத்துல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் குழந்தைங்க சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னதும் லேசா மனசுல ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு. என் சிஸ்டர் கலெக்டரா இருக்கிறதுனால இதுக்கு முன்னால பல மிரட்டல்களை சந்திச்சிருக்காங்க. குழந்தைங்களை கடத்திடுவேன்னு கூட சொல்லிருக்காங்க. எனக்கு அப்பெல்லாம் வராத பயம் இப்ப வந்திருக்கு. ஜோசியரும் அதே கருத்து தான் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி மிரட்டலும் வந்திருக்கு. ரெண்டு கருத்தும் ஒத்து போறதுனால எனக்கு இப்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. நீங்க வழக்கமான ஜோசியரா இல்லாம அத பத்தி ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ஜோதிடத்தை சயின்ஸா பாக்குறவன். உங்க சிஸ்டர் ஜாதகத்தை கொடுங்க, நான் வேணா அதை அனலைஸ் பண்ணி பாக்குறேன். கொடுங்க. இந்தாங்க. அந்த கவி காளிதாஸ் சொன்னது உண்மைதான். உங்க சிஸ்டர் குழந்தைங்க 2 பேரும் காணாம போறதுக்கோ கடத்தப்படுறதுக்கோ அல்லது வலுக்கட்டாயமா பிரிக்கப்படுறதுக்கோ 100% சான்சஸ் இருக்கு. ஆனா கவனமா இருந்தா இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர்ற ஜூலை மாச கடைசியில ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பிரகாரம் அவங்க பிளானட்ஸ் பொசிஷன் எல்லாம் 30 டிகிரிஸ்க்கு குறைவா இருக்கு. இந்த காலகட்டம் தான் ஜாதகப்படி அவங்களுக்கு பலகீனமான காலகட்டம். இந்த டைம்ல தான் குழந்தைங்க காணாம போறதுக்கோ கடத்தப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அவங்க கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாங்கன்னா அதை தடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குணாதிசயம் அப்படி. She is a most confident lady. எதிரிகளை துச்சமா மதிப்பாங்க. இந்த குணம் தான் அவங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும், பிரச்சனையும் உருவாக்கும். குழந்தைங்க கடத்தப்படுறதுக்கு காரணம் அவங்களாவே இருப்பாங்க. வேற யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அர்ச்சனாவே அவ குழந்தைங்க காணாம போறதுக்கு காரணமா இருப்பாளா? ஆமா, அர்ச்சனா தான் காரணமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பதவியும் பொறுப்பும் அப்படிப்பட்டது. தான் இழந்தாலும் மத்தவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க குணம் அப்படி. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அது என்னால கணிக்க முடியாதுமா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹலோ சார். சார் போ நேர்ல வந்தா பணம் தரேன்னு சொன்னீங்களே, நீங்களா சார்? நீங்களா? நான் தான். பணம். டேய், பணத்தை எடுத்துடா போடா. என்னண்ணே? இந்தா, நீ கேட்ட பணம் இருக்கு, வச்சுக்கோ. குழந்தை தேவிகா உங்க கஸ்டடியில் இருக்கிறத நான் பூமி கிட்ட சொல்ல மாட்டேன் சார். நான் வரேன் சார். டேய், இங்க வா. இந்தா, இதுல 10 லட்சம் இருக்கு, இதையும் வச்சுக்கோ. அதான் பணம் கொடுத்துட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? எதுக்கா? பூமிகாவை சாகடிக்கணும். என்ன சொல்றீங்க? பூமிகா உயிரோட இருந்தா எனக்கு ஆபத்து. ஐசியூல வச்சு அவளை நீ சாகடிக்கணும். அதுக்கு தான் இந்த 10 லட்சம். இந்த பணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதும் 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 போதும். பூமிகாவை நான் சாகடிக்கணும், அவ்வளவுதானே? என்னடா சாகடிக்கிறத சாதாரணமா சொல்ற? பணத்தை வாங்கிட்டு பல்ட்டி அடிக்க திட்டம் போடுறியா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பூமிகாவை என்னால் சுலபமாக சாகடிக்க முடியும். எப்படி? இல்லை, நான் விஷ ஊசி வச்சிருக்கேன். அந்த விஷ ஊசியை சமயம் பார்த்து பூமிகாவுக்கு போட்டு சாகடிச்சிருவேன் அவளை.
அவ செத்துருவா. என்னண்ணா விச ஊசியை கையிலே வச்சுனுக்குறான். சபாஸ் சபாஸ். டேய் இவனை அடிச்சு கொல்லுங்கடா. இவனை நம்ப முடியாது. ஓடுங்கடா ஓடு. டேய் செத்துற போறான் விடுடா. டேய் அவன் போட்டிருக்க டியூட்டி ட்ரெஸ் கழட்டி நீ போட்டுக்கோ. உன் ட்ரெஸ் இவனுக்கு மாட்டி விடு. தூக்கிட்டு போ. இது புண்ணா. டேய் காலப்படா நீ பாத்து யாருகிட்ட அண்ணா எப்படின்னா இருக்கு? குட் குட் குட். சரி இப்ப என்ன பண்ணும்? இந்தா விச ஊசி வச்சுக்கோ. இதை வச்சு என்னடா பண்றது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆம்புலன்ஸ் டிரைவரா நுழையிற. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சாமர்த்தியமா சந்தர்ப்பம் பார்த்து பூமிகாவுக்கு இந்த விச ஊசியை போடுற. ஊசியை போட்டதும் உடனே இங்க வந்துரு. ஓகேண்ணா. டேய் இல்லடா. கவனம் ரொம்ப கவனம். நல்ல காரியமா இருந்தாலும் கெட்ட காரியமா இருந்தாலும் கவனம் ரொம்ப முக்கியம். அப்பதான்டா ஜெயிக்க முடியும். ஓ சரிண்ணா. அக்கா என்னம்மா உஷா எங்க? அக்கா உஷாக்கா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் என்ன உங்க கூட இருக்க சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? என்னக்கா சின்ன குழந்தை மாதிரி கியூப்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? சரத்தும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. கல்யாண வேலை நிறைய இருக்கு. புடவை வாங்கணும், நகை வாங்கணும், தாலி வாங்கணும், இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. நீங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் நிஷா. நீ சொன்ன மாதிரியே ஷரத் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நகை, பட்டுப்புடவை, தாலி எல்லாம் வாங்க வேண்டியதுதான். ஆனா அந்த தாலி விஷயத்துல தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. தாலி விஷயத்துல சிக்கலா? என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றது வேடிக்கையால இருக்கு. நகை கடைக்கு போய் தாலி வேணும்னு கேட்டா தர போறாங்க. நீ நினைக்கிற தாலி நகை கடையில கிடைக்காது. நான் வாங்கணும்னு நினைக்கிறது சக்தியோட கழுத்துல தொங்குது. அந்த தாலியை தான் நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இது நடக்குமா? நடக்கிற காரியமாக்கா? நடக்கும்னு தான் இந்த கியூப் என்கிட்ட சொல்லுது. சும்மா ஜோக் அடிக்காதீங்கக்கா. சக்தி கிட்ட உங்களால நெருங்கவே முடியாது. என்னால முடியாது, ஆனா ஷரத்தால முடியும்ல. அது எப்படிக்கா? எனக்கும் ஷரத்க்கும் கல்யாணம் நடக்கணும்னா சக்தி கையால தாலி வாங்கணும்னு அந்த ஜோசியர் என்கிட்ட சொன்னாரு. சக்தி கையால தாலி வாங்கினாலே இந்த கல்யாணம் நடக்கும்னா அப்போ சக்தி கழுத்துல இருக்கிற தாலியே வாங்கிட்டா அப்போ இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும் இல்ல. அதனாலதான் சக்தி கழுத்துல இருக்கிற தாலிய வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிக்கா. ஏய் டார்லிங், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம கல்யாணத்தை எப்படி பண்றது, எங்க பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. இது கட்டாய கல்யாணம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வாழ்ந்து பாரு, மிட்டாய் மாதிரி இனிக்கும். கமோன் டார்லிங், கமோன். நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. வாங்க போலாம். என்ன விடு. வாங்க ஷரத். எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுற? தாலி இல்ல தாலி, அத வாங்க போணும். மாப்பிள்ள தான் பொண்ணுக்கு தாலி வாங்கி கொடுக்கணும். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு தாலி வாங்கணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ப்ராமிஸ்னா மதர் ப்ராமிஸ் ஷரத். மதர் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அத மறந்துட கூடாது. சரி போலாம். நீ இந்த கடைக்கு கூட்டு போய் அங்க கண்ணு மூடிட்டு வர வா. ஒரு சின்ன திருத்தம் டார்லிங். நம்ம தாலி வாங்குறதுக்கு கடைக்கு போல, சக்தி கிட்ட போறோம். ஏய் என்ன விளையாடுறியா? சக்தி கிட்ட போய் எப்படி தாலி வாங்க முடியும்? நீ நினைச்சா கண்டிப்பா தாலி வாங்க முடியும். உனக்கு தாலி தானே வேணும். எந்த தாலியா இருந்தா என்ன? வா நான் கடைக்கு போய் வாங்கி தரேன் வா. ஒரு நிமிஷம். எந்த தாலிய சக்தி கழுத்துல கட்டினியோ அதே தாலிய இந்த கையால என் கழுத்துல கட்டணும். அப்பதான் நான் சக்தி ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அது முடியவே முடியாது. சரி, உங்க விருப்பம். நான் கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனா நம்ம பசங்க இப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் என் செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க. அத பாக்குறீங்களா? என்ன வந்து காப்பாத்துடா. இங்க ரொம்ப டார்ச்சரா இருக்கு. நாளுக்கு நாள் நான் செத்துக்கிட்டே இருக்கேன். இப்படியே போச்சுன்னா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாதுடா. சீக்கிரம் வந்து காப்பாத்துடா சரத். ஏய் தீபா, இது ரொம்ப அநியாயம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் கழுத்தை பிடிச்சி கொல்லணும் போல இருக்கு. இத பாரு, எனக்கும் என் வருங்கால மாமியார ஏசி ரூம்ல வச்சு அவங்களுக்கு கை கால் அமுக்கி விட்டு 3 வேளையும் வயிறார சாப்பாடு போட்டு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அது நடக்கணும்னா சக்தி கழுத்துல இருக்கிற தாலி என் கழுத்துல ஏறணும். அது முடியுமா முடியாதா? சரி போலாம். சரி, கவலைப்படாதீங்க. இப்பவே பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்க அம்மாவை சௌரியமா வச்சுக்க சொல்லி உத்தரவு போடுறேன். ஹலோ, அவங்க அம்மாவை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. வரேன். உன் கூட வெளியே வந்து உன்னை எப்படி சிக்க வைக்கிறேன் பாரு. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன். உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன். அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி.